மக்களே நம்மளை பற்றி ஒருத்தர் பேசியிருக்காரு மக்களே. நம்ம வந்து ரொம்ப கேவலமானவங்க, நம்ம வந்து இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கு நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். தெரியுமா உனக்கு? ஒருத்தர் தான் அப்படி பேசுறாங்களா? நம்ம நம்ம வந்து பண்ண பாவங்கள் எல்லாம் வந்து இந்த ஊருக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மக்களே அவரு. அப்படியா? ஆமா, அது நம்ம மக்களே, வந்து நம்ம பண்ண பாவங்கள் சொல்லிட்டு இருக்கோம்னா அவருக்கு 50 சீரிஸ் தேவைப்படுமே. அவ்வளவு பாவம் பண்ணி வச்சிருக்கோமே. I think they gone beyond the limit. மக்களே இதான் மக்களே. அப்படியே என்ன மக்களே? ஆமா, they gone beyond the limitனா பியாண்ட் த லிமிட்னா நம்ம வந்து நம்மளோட வந்து ஒரு கோட்டை கிராஸ் பண்ணிட்டோமா மக்களே. நம்ம வந்து எந்த கோட்டை எங்க கிராஸ் பண்ணுன்றத வந்து இவர் கொஞ்சம் எடுத்து சொல்லுவார். அதை நம்ம இப்ப கேட்டு போக நேரத்தில். சூப்பர் மக்களே. அப்ப கிளாஸ் இன்னைக்கு. ஆமா, நம்மளுக்கு வந்து அட்வைஸ். ஆமா, ஜேகே நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண போறாரு. அதை நம்ம கேட்க போறோம், திருந்த போறோம். புரியுதா? மனுஷனா நடந்துக்கோ மேன். இந்த வீடியோ முடிஞ்சதே நம்ம வந்து தூய்மையான ஒரு மனிதர்களா மாற போறோம். நம்ம வந்து ஒரு மாதிரி போதி மரத்துக்கு கீழே உட்காந்து புத்தர் அடைஞ்சாரு. அது பேர் என்ன அடைஞ்சாரு? ஞானமா? ஏதோ ஒண்ணு நம்ம அதை அடைய போறோம் இன்னைக்கு. புரியுதா உனக்கு? நீ வந்து கார்னர்ல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா உன் மூக்கு மட்டும் தான் ஃப்ரேம்ல தெரியும். புண்டை கொஞ்சம் கீழே வா. இப்படி உட்காந்து பேசு. புஷ்பா மாதிரி உட்காந்து பேசு. பொண்ணுங்களை போய் தப்பா பேசுறீங்க. யாருப்பா இவங்க? தாயில யாரா அவன்? பவர் பாண்டி டாபரு உமால எடுத்து போட்டு விட்டியா? அது பீப் பிரியாணின்னு அந்த சேனல் ஏதாவது எங்கன்னா லோகோ தெரியுற மாதிரி வச்சு போட்டியா? ஆமா, லோகோ போட்டு விட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபாலோவராவது வருவாங்க. ஒரு நல்லது நடக்கும். நாங்க பேசுனதுக்கான பொறுத்தாவது எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில கூட நம்ம வந்து பெருசாக மாட்டோமா மக்களே? அதுலயே நம்ம கட் பண்ணி எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி தான் போடுறோம். இத்தனைக்கும் மக்களே நம்ம பேசுற முழுசாலாம் போட்டு அவனுக்கு நம்மளை கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல இவனுங்க இந்த சேனல்ல பாக்குறேன். நீங்க என்ன கேக்குறீங்க? 2 மணி நேரத்துக்கு வீடியோ எதுக்கு? நாங்க ஜெயில உட்காந்துருக்கிறதுக்கா? 2 மணி நேரமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. உங்களுக்கு ஓடி இருக்கு. கேவலமா டான்ஸ் கத்துக்கணும், ஜெண்டர் மாறணும், ஜெண்டர் அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஜெண்டர் ஜுடா, ஜெண்டர் ஜுடா, ஜெண்டர் ஜுடான்னு சாட் பண்ணீங்கன்னா நீங்க ஜெண்டர் மாறிடுவீங்க. காலையில எந்திரிச்சு பாக்குறப்ப உங்களுக்கு எல்லாம் மீன்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பீங்க. ஜெண்டர் ஜுடான்ற மந்திரத்தை நீங்க சாட் பண்ணிட்டே இருப்பீங்க, நீங்க மாறிடுவீங்க. இவங்களுக்கு என்ன மாடல் ஆகணுமா இல்ல வெறும் அந்த என்னது ப்ரோ ஜஸ்ட் வாட்ச்டு ஒன் டான்ஸ் ரீல் அண்ட் ஸ்டார்டட் டு ஜட்ஜ் ஹர் அஸ் ஒன்லி ஃபேன்ஸ் கேர்ள். ஒன்லி ஃபேன்ஸ் நம்ம எங்கன்னா சொன்னுமாடா? திடீர்னு இப்போ வலுனாக்கா ஃபேமஸ் ஆனாங்க திடீர்னு. மக்களே அவங்க ஃபேமஸ் ஆகிறது, இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறது எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை மக்களுக்கு. நம்ம அந்த இல்லை அங்கே பாரு, இவன் போட்டிருக்க அந்த ஃபர்ஸ்ட்ல என்ன நம்ம அவளை ஜட்ஜ் பண்ணோன்றதே தப்பான மேட்டர்னா ஜட்ஜே பண்ணலையே. என்ன ஜட்ஜ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நாங்க எங்களோட ஒரு அற்ப பொறாமையா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம் மக்களே, சொல்லுப்பா. லைட்டா பிடிச்சி தள்ளு, டோர் ஓபன் ஆயிரும். வந்துருச்சா? நன்றி. இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் டோரே சாப்பிடலாம். சப்ஸ்கிரிப்ஷன்ல காசு சம்பாதிக்கணுமா இல்ல இது லைக்ஸ் நிறைய வரணுமா? இதுல இது எதுக்காக இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன்? நீ என்ன நினைக்கிற? அழகுன்னு நீ நம்பு. நான் அழகு தாண்டா, அதை நான் உன்ட்ட காட்டுறேன், என்னை பார்த்து நீ வியந்துப்போ. அந்த மாதிரி இதுல எதுவும் தப்பு இருக்கா மக்கள்? நான் அழகுன்னு உனக்கு காட்டுறேன், நீ வியந்துப்போ. ஒண்ணுமே தப்பு இல்ல. நான் அழகுன்னு உன்ட்ட காட்டுறேன், அதை பார்த்து வியந்துப்போ. ஒரு பொண்ணு வந்து பாசிட்டிவா அவளை காட்டுறா வெளியே, வியந்துப்போன்னு சொல்ற. இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலையே. தெரியல மக்களே. நான் எனக்கு எதுவும் மூளை வளர்ச்சி ஐக்கிய லெவல் கம்மியாயிருச்சு. ஐக்கிய டெஸ்ட் எடுக்கணுமா? நம்மளுக்கு ஐக்கிய லெவலே கிடையாது மக்களே. இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல இது டேலண்ட்னு கண்டிப்பா டேலண்டா இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டாங்க. அது 30 செகண்ட்லயே ஆடியா வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. ஒரு படத்துக்கு போகணுன்றது அந்த மாதிரி எதுவுமே வந்து அடுத்து. அவர் பேர் ஆய் போற மாதிரி மூஞ்சி வச்சிருக்காரு. அதுக்குள்ள ஏதோ யோசிச்சிட்டாரு. வெயிட் பண்ண வரும். என்னன்னா அதாவது வருஷக்கணக்கா ஆடி பழகி அந்த மாதிரி ஆடுறது பேரு. சும்மா இப்படி மேல மட்டும் ஆடுறது பேரு டேலண்ட் கிடையாது. அது இருந்தா நானும் தான் ஆட்டுவேன். இல்ல என்கிட்ட எனக்கு இந்த டேர்மே வந்து டேலண்டட் பீப்புள் வர்சஸ்
இப்போ ஏற்றுடைய நண்பர் ப்ரோ வீடியோ போட்டிருந்தாரு டேலண்ட். இந்த மக்களே டப்புன்னு மியூசிக் மாத்திட்டான், ஏதோ பெருசா எதுவும் சொல்ல போறானா. அந்த மாதிரி மியூசிக் போட்டா அது சீரியஸ் ஆயிரும் மக்களே. அது தெரியல, இவங்க மேனிபுலேட் பண்றது ஈஸி. இவங்க எல்லாம் ஒரு சாங் ஸ்டேட்டஸ் போட்டு மண்ணில ஈரம் உண்டு அப்படின்னா அந்த வீடியோ பார்க்க வேற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு ஆஹா சிரிக்கிற வீடியோ பின்னாடி போட்டா அது வேற மாதிரி ரசிப்பாங்க மக்களே. அவன் மியூசிக் மாத்திரவனே நம்ம ஏதோ வந்து பெரிய கொலக்குத்தம் பண்ண மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது மக்களே. டப்புன்னு டேலண்ட் vs XSX. இப்போ இந்த XSXும் சரி இல்லை இந்த டான்ஸை பார்க்குறவங்களும் சரி, இந்த டான்ஸில் எனக்கு இப்போ நான் தான் டான்ஸ் ஆனேன். அப்போ நான் அட்டென்ஷன் சீக்கிங்காக நான் அழகுன்னு காட்டுறதுக்காக ஆடுறேன். வீடியோ போடுறேன். நீ ஆடுறதுக்கும் அந்த பொண்ணு ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னை பார்க்குறவன் எதுக்கு பார்க்குறான், அந்த பொண்ணை பார்க்குறவன் எதுக்கு பார்க்குறான்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. திடீர்னு அப்படி இவனுங்க வயசு தான் மக்கள் சின்னவனுங்களா இருக்கானுங்க பாருங்க. எல்லாம் பூமர் மாதிரி தான் பேசுறானுங்க. அந்த பொலிட்டிக்கலி கரெக்ட்னு ஒரு விஷயத்துல வந்துடுறானுங்க. சேஃப் சைடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த சேஃப் சைடுல கரெக்டா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு இதுவுமே இருக்கு. 944K சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா நியூட்ரலா தான் இருந்தாகணும். யாரையும் அடிச்சிட்டோம்னா ரொம்ப அந்த அதோட விளைவுகள் வேற மாதிரி இல்ல மக்களே. உனக்கு வந்து புரியுது, ரெஸ்பான்சிபிளா நீ இருக்கணும். வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை நீ வந்து ரொம்ப ஓப்பனா பேசக்கூடாது, மாரலி கரெக்டா இருக்கணும்ன்றதெல்லாம் கரெக்ட் தான். நீ வந்து ஒரு வெளியே வந்து பேசுறன்றப்போ உன்னை பார்த்து ஒரு 4 பேர் கெட்டு போக கூடாது. ஆனா நீ வந்து நாங்க ஏதோ ஜட்ஜ் பண்ண மாதிரி எங்களை ப்ரொஜெக்ட் பண்றல, அதுவே தப்பா இருக்குல்ல. நாங்க எந்த இடத்துல இவ பண்ணது ரொம்ப கொடூரமான தப்பு, அவ பண்ணது இந்த பொண்ணுங்க எல்லாம் கெட்டது அப்படின்னு நாங்க எதுவும் சொன்னோமா? இல்ல அந்த பொண்ணு தான் நாங்க பழிச்சு பேசணுமா? எதுவுமே பேசல, நாங்க கடந்துட்டோம். எனக்கு பொண்ணா மாற போறோம், மாறி இந்த மாதிரி சம்பாதிக்க போறோம், இந்த மாதிரி டான்ஸ் ஆட போறோம், சம்பாதிக்க போறோம், அதுதான் சொன்னோம். இப்ப யோசிச்சு பாருங்க, பொண்ணோ இல்ல பையனோ ஒரு வேலைக்கு சேர்றாங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றாங்க, 14,000 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சேர்றாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு 6-7 வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 80,000 இல்லை 1 லட்ச ரூபா வரைக்கும் நெருங்குறானுங்க சேலரிக்கு. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இதை பார்க்குறப்ப லைட்டாக அடி வயிற்றுல ஒரு எரிச்சல் வரும், ஒரு பொறாமை வரதான் செய்யும். இல்லம்பியா நீ எல்லாரும் படிச்சவனே நல்லா சம்பாதிக்கிறப்ப நம்ம பார்த்தா என்ன தோணுது? வரும். வாரம் கூட தான் ஒரு நம்ம திடீர்னு வண்டி வாங்கிட்டான், என்ன ரொம்ப காண்டு பெட்ரோல் டேங்க் வந்து ஜீனியா கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்றது தமிழோ டைலாக் இருக்கு. அவ்வளவுதான் மனுஷன், சிம்பிளான ஒரு மனுஷன். அவ்வளவுதான். ஒருத்தனுக்கு பொறாம வருதுன்னா ஆப்வியஸா வரதான் செய்யும். இப்ப எப்படி இருக்கிறது, அப்படியே பியூரஸ்ட் ஃபார்மா எல்லாரும் என்ன இப்ப இருந்து என்ன பண்ண போறோம்? சின்ன சின்ன பொறாம கோவம் கூட வெளியே காட்டலன்னா யாரு நம்ம எதுக்கு வாழ்றோம்? நம்ம மனுஷனே கிடையாது மக்களே. இப்ப என்ன மேட்டர்னா அந்த மாதிரி பண்றவங்களை வந்து மொத்தமா அழிச்சிடுறாங்க, அவங்க இருக்கவே கூடாதுன்னு பேசுறது தப்பு. அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரிவிலேஜ், ஏதோ ஒரு லக்கு அடிச்சிருக்கு, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம தெளிவே சொல்லியாச்சு, நாங்க இந்த யூடியூப் பண்றது வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரனாவும் பாலவரம்லாம் பண்ணல. ஒரு வாரத்தில் 6 நாள் நாங்கள் வேலை பார்க்குறோம், அதில் ஒரு நாள் நாங்கள் நைட்டு உட்காந்து நாங்கள் ஜாலியாக பேசுவோம். நாங்கள் இது என்ன ஒரு 10-15 நிமிஷம் தான் மொத்தமாக பேசுவோம்னு நினைக்கிறீங்களா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவோம். ஊருக்கு அதை எல்லாத்தையும் பேசி எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இதில் அதுல வாரம் நடந்துட்டு போட்டுருக்காருல வீக்லி ரீகேப்னு போட்டுருக்காருல, அந்த மாதிரி நாங்க அந்த வீக்லி எங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு எல்லாமே பேசிருப்போம். அது எல்லாத்திலயும் போட முடியாது. அதுல ரொம்ப மாரலி கரெக்டான விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். நாங்க கேவலமா பேசுற ஆட்கள் தான், நாங்க இல்லன்னா சொல்ல. 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அதான் மக்களே பேசுவாங்க, அதான் பேசுவாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா ஆப்வியஸா. பட் ஆனால் வந்து அதை எல்லாத்தையும் நாங்கள் போட மாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு மாரல் கோடுன்னு இருக்குது. யூடியூபுக்கு வர்றப்போ எந்தெந்த வார்த்தைகளை பீப் பண்ணணும், எந்தெந்த கண்டென்ட்டை கட் பண்ணணுன்றது எங்களுக்குன்னு ஒரு மாரல் லைன் இருக்குது. அந்த லைனுக்குள்ள நாங்க இருக்கோம். அந்த லைனை நாங்க கிராஸ் பண்ணல, அந்த லைனை நாங்க கிராஸும் பண்ண மாட்டோம். ஜேகேக்கு இருந்த மாரல் லைனை வேணா நாங்க கிராஸ் பண்ணியிருக்கலாம், வரனா எங்க லைனை நாங்க கிராஸ் பண்ணல, கிராஸ் பண்ணவும் மாட்டோம். அதுக்காக எவன் வேணா லைன் போட்டு வச்சிருக்கான்னு சொல்லி அவன் லைன் இங்க இருக்கு மக்களை தாண்டக்கூடாது, மக்களை இவன் லைன் இங்க இருக்கு தாண்டக்கூடாது, அந்த மாதிரி நாங்க இருக்க முடியாது. அந்த மாதிரி எங்களால இருக்க முடியாது. இதை எடுத்துட்டு வந்து பெண்கள்னாலே ஃபாலோவர்ஸ் வந்துருது, அட்டென்ஷனுக்காக பண்றாங்கன்னா நான் என்ன கேட்கிறேன், ஃபாலோவர்ஸா யார் வரா? ஆமாம், அட்டென்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க, வாழ்கிறதே அட்டென்ஷனுக்காக தான் வாழ்கிறாங்க பல பேர். இல்லம்பியா நீ எந்த உலகத்தில் வாழ்கிறீங்கன்னு தெரியல. இவங்க மக்களை எங்கே மக்களை வாழ்கிறாங்க? வீடியோ போடுறானுங்க, பைக் வாங்கினா போடுறாங்க, கார் வாங்கினா, இதெல்லாம் இல்லாம இன்ஸ்டாகிராம் கண்டென்ட்டை யோசிச்சு பாருங்க. என்ன அட்டென்ஷனுக்காக தான் போடுறாங்க, அட்டென்ஷனுக்காக தான் போடுறாங்க, அட்டென்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க. அது உண்மை. ஒருத்தர் அட்டென்ஷன் எதிர்பார்க்குறது தப்பு இல்லை, ஆனால் அட்டென்ஷனுக்காக போடுறாங்கன்னு சொல்லக்கூடாதா? அட்டென்ஷனுக்காக தான் பண்ணுறாங்க, ஆனால் அது தப்பும் கிடையாது. நாங்கள் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. இதான் எங்களுக்கு காட்டுச்சு. எங்களை மாதிரி ஒரு 1000 பேருக்கு இதான் காட்டியிருக்கும் நான் நம்புறேன். என்ன மாதிரி ஒரு 1000 பேர் இருப்பான் நான் நம்புறேன். உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் இருப்பா நீ நம்புறீங்க. அதனாலதான் ஒரு 10,000 பேர் நம்மள 20,000 பேர் நம்மள ஃபாலோ பண்றாங்க. அந்த 20,000 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. மக்களே அந்த 20,000 பேரை நம்ம கெடுத்துட போறோம் மக்களே. நம்ம வந்து
நமக்கு எடுக்கணுமா? அவங்க நம்மளுக்கு எடுக்காம இருந்தா போதும். அவங்க சொன்ன டீப் ஸ்டோரி எல்லாம் ராவா எடுத்து வெளியில விட்டா அப்படின்னா நம்மள வந்து ஊரை விட்டு அதாவது இவருக்கே முதலமைச்சருக்கே ஒரு லெட்டர் போட்டு இவங்க 2 பேரும் நாடு கடத்தி வேற ஊருக்கு போயிட்டுங்க, இவங்க வந்து பொலிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, தமிழ் சமூகத்தையே பொலிட் பண்றேன்றாங்க. ஆனா அதை பண்றது யாருன்னு பார்த்தா இங்கதான் உட்காந்துருப்பான், விழுப்புரத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான், வேலூர்ல ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவன் பண்ணிருப்பான் அந்த விஷயத்தெல்லாம், அந்த பொண்ணு பண்ணிருப்பான் அந்த விஷயத்தெல்லாம். எங்களை நம்பி ஏன் பீப் ஸ்டோரின்னு ஒன்று போடுறாங்க தெரியுமா? நாங்க என்ன பேசினாலும் அதுல இருக்கவங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டோன்ற ஒரே காரணத்துக்காக தான் அது போடுறாங்களே. அது முதல் விஷயம் நான் ஏத்துக்கவே முடியாது. நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்றோன்றது மக்கள் நம்மளே ரொம்ப கேவலமானவங்க. நம்ம யாரையும் ஜட்ஜே பண்ண மாட்டோம் வாழ்க்கையில. நான் அடுத்தவனை கெட்டவன் சொல்ற அளவுக்கு நான் உத்தமம் கிடையாதுப்பா, சாரி. அதனால அது புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்னொரு முக்கிய பதிவு மக்களே, நான் ஒரு பெரிய ஜேகே கண்ணி. உங்களுக்கே தெரியும், நான் ஜேகே வீடியோவை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மக்களே ஜேகே பாருங்க, வீடியோ போட ஆரம்பிச்சா ஈவில் ஜேகே வந்திருக்கு, அது வந்திருக்கு, இது வந்திருக்கு, நானே அதிகமா பேசுவேன். ஆனா வந்து நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ என்ன புரிஞ்சுக்கல பாத்தியானே, என்னன்னே இது. சரி விடு, எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, புரிஞ்சுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது நமக்கு. நான் பேசுனது உனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்துருச்சு, சரி பரவாயில்ல. ஆனா எங்க மனசார வந்து ஒரு ஈவல் இன்டென்ஷனோ இல்ல பொண்ணுங்கள் எல்லாம் வந்து வெறுப்பு அதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்களுக்கு பெண்கள்லாம் பிடிக்கும். நான் எவ்வளவு பெரிய டோலி லவர்னு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சேனல்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். டோலிஸ் லவர், நான் எவ்வளவு பெரிய டோலி லவர்னு தெரியும். நான் போயிட்டு டோலிஸ் தப்பா பேசுவேன். எதுக்கு வராங்க? அப்புறம் இப்ப நீங்க வந்து ரியாக்ஷன் வீடியோ போடுறீங்க, டேலண்டட் இல்லன்னு. இது என்ன டேலண்டா? டேலண்ட் கிடையாது, இது அவன் வேணா பண்ணலாம். இல்ல மக்களே, கரெக்ட். இவன் பேசுனது வந்து இல் இன்டென்ஷனோட சிலர் போடுவாங்க மக்களே. நிஜமாவே வந்து பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, அப்புறம் வந்து பெண்கள்லாம் அவங்களை அழிக்கிறாங்க அப்படின்லாம் போடுறவங்கலாம் இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட இதெல்லாம் சொல்லணுமான்னு கேட்டால் ஆமாம், அவங்க கிட்டலாம் சொல்லணும், கரெக்டு தான். ஆனால் நாங்கள் பண்ணது அதுவே கிடையாது. நீ வந்து கரெக்டாக ஒரே ஒரு பிட்டு, நீ ஃபுல் வீடியோ பார்த்தாலும் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன மாற்ற முடியுமான்லாம் தெரில. பட் ஆனால் எங்கள் மண்டைக்கு தெரியும்ல, எங்களுக்கு தெரியும்ல எங்கள் இன்டென்ஷன் என்னன்ட்டு. எங்கள் இன்டென்ஷன் அது கிடையாது. ஸோ நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, அது எங்களுக்கு கவலை இல்லை சொல்லி லைக்ஸ் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து காசு கொடுத்து வாங்குறாரு. அதுக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வருது. யாரை ப்ளேம் பண்ணுவேன்? நாட் ட்ரைங் டு அட்டாக் யூ. இவங்கள கூட நான் வந்து மென்ஷன் பண்ணி நான் பேச வரல. பட் இந்த ஹோல் திங்கை வந்து எல்லாருமே இதான் நினைக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர் மாப்பிளையே இந்த மாதிரி சொல்லுவீங்களா நீங்க? ஜெண்டர் ஸ்வாப்பு இல்ல வந்து அட்டென்ஷனுக்காக பண்றான், அழகுன்னு காட்டிக்க பண்றான்னு சொல்ல முடியுமா உங்களால? அடிக்கலான்னு சொன்னேன் மக்களே, நீங்க கேட்கவே இல்லை. அவன் அடிப்பா மக்களே அப்படின்னு. இப்ப அவன் அடிச்சிருந்தோம்னா இவன் நம்மள அடிச்சிருப்பானா, இவன் நம்ம கிட்ட வந்திருப்பானா, அவன் நம்ம போட்டு வெளுத்து செஞ்சிருக்கலாம் சொன்னேன். அப்பயே மக்களே அவன் ரொம்ப அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கா, அதை போட்டு அடிப்பான் ஒரு வீடியோல அப்படின்னு. நீங்க தான் எதுக்கியா தேவையில்லாம வன்மம், நம்ம அடுத்தவன் பிரச்சனைக்கு போக வேணாயா, ஒரு பேய் வீடியோ பண்ணுங்கன்னு கேட்பேன். எதுக்கியா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு பர்சனலா நம்ம அவங்க எல்லாம் எதுவும் பண்ண வேணாயா? பாத்தீங்களா, ஒழுங்கா அவன் நம்ம கோயம்புத்தூர் மாப்பிள்ள எப்பயே அடிச்சிருந்தோம்னா நான் அந்த வீடியோ ரெஃபரன்ஸ் காமிச்சு இந்த வீடியோ பேசியிருப்பேன். அப்படியே அடிக்கவும் விட்டுட்டோம். நம்ம வந்து இவர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. மக்கள் இது ரொம்ப பிடிக்காத விஷயம். நான் மனிதர்கள் கூட பேசாம இருக்கிறது காரணமே ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்படி பண்ணாத. அதனாலயே நீங்க விட்டு நான் ஒதுக்கி நிம்மதியா ஒரு யூடியூப் சேனல் வந்தாலும் இங்க வந்து உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடுப்பு மேல இருக்கு. குடிச்சமா பேசாம வேலையை பார்த்தோமா தூங்கணுமான்னு இருக்கிறவனை கூட அட்வைஸ் பண்ணாலே ஒரு மாதிரி சுருன்னு ஆயிடும். இப்படி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க, அப்படிதான் நினைப்பேன். என்ன என் மனசு கிட்ட வந்து லாக்கு அதுக்கு ஒரு ஏபிஐ எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் நீ நினைக்கிறோன்னு என்னால வந்து லோட் பண்ணலாம் முடியாது. அது என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே பேசிட வேண்டியதான். இந்த கண்டென்ட்ல இந்த ஸ்பெசிபிக் ரீல்ல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. கோயம்புத்தூர் அதுல எனக்கு வந்து தப்பா தெரியல. உனக்கு அந்த ரீல்ல உனக்கு எதுவும் தப்பா தெரிஞ்சா? எனக்கும் தப்பா தெரியலையே, எங்களுக்கும் தப்பா தெரியல. அந்த பொண்ணு இப்படி ஆட்டுறது டேலண்ட் இல்லைன்னு சொல்றோம். மேபி அவளுக்கு வேற எந்த டேலண்ட் வேணா இருக்கலாம். நான் நினைக்கிறேன் அது டேலண்ட் இல்லைன்ட்டு, நீ நினைக்கலாம் மேபி அது டேலண்ட்னு சொல்லிட்டு. இப்போ அது நான் டேலண்ட் இல்லைன்னு தான் சொன்னேன். அதுக்கு நான் அவளை வந்து நான் பண்றது தப்புன்னுலாம் சொல்ல எதுக்குமே லாய்க்கு இல்ல. அவ வீட்டுல வந்து பாத்திரம் தேய்க்க தான் லாய்க்கு. கொடுத்த அவளை மாமியார் சண்டை போட வைங்கடா அப்படின்னு சொன்னமா. அவன் எது வேணா பண்ணிட்டு போட்டோம். எங்களுக்கு அது டேலண்ட் இல்லைன்னு தான் தோணுது. இப்பயே அதான் தோணுது. இப்படி ஆட்டுறது பேர் டேலண்ட் கிடையாது. பப்ளிக் ஸ்பேஸ்க்கு வரும்போது இப்போ நாங்கள் வந்துட்டோம், எங்களை பற்றி இப்போ நாங்கள் பண்ணுற தப்புன்னு நீ சொல்கிறல, அதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கு என்ன தோணுதோ அதை பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்கள தான் போட்டு அடிப்பாங்க. அதனாலதான் நித்யானந்தா வேற ஐலாண்டுக்கு போயிட்டாப்ல. அதேதான் மக்களே, நம்ம நித்யானந்தா ஃபாலோ பண்ணி நம்ம தனியா ஒரு ஐலாண்ட்ல போய் இருக்கிறதா நம்மளுக்கு வந்து சேஃபா இருக்கும் மக்களே. ஆல்ரெடி இப்படிதான் இருக்கு, டெம்பரரி ஐலாண்ட் இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் சுத்திடுவாங்க தனி ஐலாண்ட். இந்த ரூம் தான் நம்ம ஐலாண்ட் இப்போதைக்கு. அதுவும் ஒரு சோகா மக்களே, நமக்குன்னு ஒரு தொல்லை இல்லாம எவனும் எதுவும் பண்ண மாட்டேன், என்ன வேணா பேசிக்கலாம். அதுவே ஒரு பெரிய சுதந்திரமா இருக்குங்களா? அது நிறைய பேருக்கு இருக்க மாட்டேது பாருங்க மக்களே.
Guys talking about talent and all they are doing is watching other people content and laughing about. என்ன பொறுத்த வரைக்கும் டேலண்ட்ன்றது என்னன்றது இவங்க என்ன டெஃபினேஷன்ல சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. டேலண்ட்னு யாரை சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயத்தை யாராச்சும் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாதான் வந்து டேலண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கிரிக்கெட்டர்னா எல்லாரையும் கிரிக்கெட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா யாராச்சும் ஒரு ரெண்டு பேரை தான் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கிரிக்கெட்டர்னு சொல்லுவாங்க. டேலண்ட்ன்றது வந்து எல்லாருக்குமே பொருந்துற வார்த்தை கிடையாது, எல்லாருக்கும் பொருந்தணும் அவசியமும் கிடையாது. கொப்பத்தா அதுதான்டா நாங்களும் சொன்னோம். ஆட்டுறது டேலண்ட் இல்லைன்னு அவ்வளோதானே சொன்னோம். வேற என்னையா சொன்னோம்? இதை மட்டும் ஆட்டுறது டேலண்ட் இல்லைன்னு சொன்னோம். அந்த பொண்ணுக்கு டேலண்டே இல்லைன்னு நான் சொன்னேனா? This video wasn't even a thirst trap. Honestly, even if it was a thirst trap, objectifying woman is wrong no matter what. Hey, objectifying woman-ஆ? அவளுக்கு நான் சொன்னானுங்க அது தப்பு மக்களே. அது தப்பு, அப்படி சொன்னா தப்பு. நீங்க வீடியோ கால்ல என்ன செருப்பால அடிக்கலாம், இல்லன்னா நீ வந்து போய் எடுத்து வந்து என்ன அடிச்சுக்க சொல்லிட்டு அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி காட்டிக்கலாம். நீங்க எடுத்து செருப்பு எடுத்து வந்து அடிச்சுக்கலாம் அப்படி சொன்னா அப்ஜெக்டிஃபை பண்ணு. சரி, இவங்களுக்கு எதுவுமே பேசக்கூடாது போல மக்களே, யாருமே எதுவும் பேசக்கூடாது. I'm sure many people get influenced by people like this. நம்மள மாதிரி ஆட்களை பார்த்து வந்து many people வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்களா? நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சேனல் அனுப்பிச்சிடுவாங்க, எல்லா சேனல் அனுப்பி ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமா, எல்லாரும் வந்து பெண்களை வந்து தவறாக நினைத்துக் கொள்வார். ஆனா எங்களை பார்த்துட்டு போயிட்டு பெண்களை தவறா நினைக்கிறதுலாம் வந்து அதை நாங்க அனுமதிக்க முடியாது. அது முடியாது. நாங்க தான் தப்பா பாப்போம். நீங்க எப்படி என்ன பார்த்தீங்க? அப்படி இல்ல மக்களே. Thirst trapனா ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களோட பாடி எக்ஸ்போஸ் பண்ணி லைக்ஸுக்காக பண்ணுவாங்க சில பெண்கள். அதுதான் thirst trapனு சொல்லுவாங்க. இவங்க ரியாக்ட் பண்ண வீடியோவில் அப்படி எதுவுமே தெரியல எனக்கு. டான்ஸ் ஆடுற வீடியோவோட தான் ஒரு பெண் டான்ஸ் ஆடுறா. ஆனால் அநியாயமாக ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கடா இவங்க. டபால் அப்படியே வந்து பியூரஸ்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி அப்படியே அந்த சவுண்டு போட்டு இந்த காட் ரேஸ்லாம் அடிக்கிற மாதிரி அவனுங்க அவ்வளோ பியூராக மாறிடுறாங்க மக்களே. இவ்வளவு ஆடியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்க நடிச்சுதான் ஆகணும். இப்ப நமக்கே வந்து ஒரு 100K வந்துருச்சு அப்படின்னா நமக்கே ஒரு மாதிரி நாக்கெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் பேசுறதுக்கு. இல்லையோ எதையாவது பேசுற போறோம். அதுல இருந்து இவங்க நிறைய பாத்துட்டாங்க, ரொம்ப வருஷமா இருக்காங்க யூடியூப்ல. அது எப்படி வரும்னு அவங்களுக்கு தெரியும். நான் திருப்பி வந்து இந்த பொண்ணை நான் தப்பு சொல்ல விரும்பவே இல்லை. ஆனால் இது தேர்ஸ்ட் ட்ராப் வீடியோ இல்லை, எனக்கு அப்படி தெரியவே இல்லை. இது ஒரு நார்மல் வீடியோன்னு சொல்கிறேன். இது தேர்ஸ்ட் ட்ராப் இல்லைன்னா வேற என்ன ட்ராப் இது? எனக்கு அதை பத்தி ஐடியா இல்லை. இங்கிலீஷ்ல எங்க பேசாதீங்க, என்ன விஷயம் தமிழ் குழப்பி விடாதீங்க போட்டு. அது தேர்ஸ்ட் ட்ராப் அது இதெல்லாம் போட்டு குழப்ப கூடாது. நான் ஏதோ ஒரு பொண்ணு ஆட்டிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் மக்களே. அதான் அங்க இருந்துச்சு. அந்த வீடியோவை எடுத்து பாருங்க, எவனா இருந்தாலும் ஒரு பொண்ணு ஆட்டுனா அவ்வளவு. அந்த ரெண்டு விஷயமும் அதுல இல்லைன்னா என்ன கேளுங்க, ரெண்டு விஷயமும் நடந்துச்சு. அதுல ஒரு பொண்ணு ஆட்டுனா, இது ரெண்டுமே இருந்துச்சு. எஸ் ஜே சூர்யா மாதிரி தான் இவங்க பேசணும். சார் ஒரு பொண்ணு சார் அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுல நாங்க தப்பும் சொல்ல சரியும் சொல்ல, நாங்க பாத்துட்டு கடந்துட்டோம். அவளை ஆட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாருமே கிடையாது. அவ ஏன் இப்படி ஆட்டுறா, இவளை பார்த்து ஒரு 1000 பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க, இவளை பேன் பண்ணணும்னு சொல்லியிருந்தா நான் தப்பு. இல்ல வந்து அவ கருப்பு, அவ டைட்டா ட்ரெஸ் போட்டிருக்கா பாரு, எவ்வளவு டைட்டா போட்டிருக்கா பாரு, அப்ப அது ஒரே நோக்கத்தோட தான், அது தப்பு. அது எதுவுமே நாங்க பேசவே இல்லை. இந்த மாதிரி எங்களுக்கு இருந்திருந்தா நாங்களும் சம்பாரிச்சிருப்போமே அப்படின்ற ஒரு பொறாமையில பேசிட்டோம். ஆமா, நம்ம போன ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு ஆம்பளைக்கு வந்து ஆம்பளைக்கு ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சு அவனா சப்போர்ட் பண்ணுவீங்க. இதே மாதிரி வந்து பொண்ணுங்களும் தான் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? நான் ஒரு ஆம்பளையா இருந்தா நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன் தெரியுமா? அப்படி பேச மாட்டாங்களா? நான் நைட்டு சரக்கு அடிப்பேன், நான் நைட்டு சரக்கு அடிப்பேன், பல பொண்ணுங்க கூட இருப்பேன், அப்படி இப்படிலாம் பேசினதெல்லாம் நீ கேள்விப்பட்டதே இல்லையா? எவ்வளவு பொண்ணுங்க சொல்லிருக்கேன் பிளே பாயா இருந்திருப்பேன் ஒரு பையனா இருந்தா. அப்படிலாம் படத்துல டைலாக் எல்லாம் வருமே. பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுனதே கிடையாது போல. ஃபுல்லே பாய்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க போல. தேர்ட் ஸ்டெப்ல வந்து நீங்க ரெண்டு பேரையும் திட்டணும், பெண்ணையும் திட்டணும், ஆடியன்ஸையும் திட்டணும். ஏன் திட்டணும்? தேர்ட் ஸ்டெப் போடுறானா ஒரு பொண்ணு போட்டு போறா, உனக்கே நோவுது. பாக்குறானா பாத்துட்டு போறான், தப்பு தானே மக்களே. என்ன அந்த பொண்ணு எல்லாத்தையும் காட்டுறான்னு சொல்றதே ஒரு தப்பு தானே மக்களே. தேர்ட் ஸ்டெப் போட்டா ஏன் ரெண்டு பேரையும் திட்டணும்? ரெண்டு பேரையும் திட்டக்கூடாது, அது அவன் இஷ்டம். நான் ஒரு பொண்ணு வீடியோ போடுறான்னா அது அவளோட இஷ்டம். அவ வந்து வியூஸ் வரணுன்றதுக்காக தான் போடுறா. வியூஸ் வருது பாக்குறாங்கன்னா அது அவன் இஷ்டம், பாத்துட்டு போறான். உனக்கு ஏன் நோவுது நடுவுல? இந்த இவன் கேட்பானு, விஜய் கேட்பானு, எவனுக்கும் எனக்கும் பேசின நீ யாரா நடுவுலன்ற மாதிரி. இவன் போடுறான், இவன் பாக்குறான், உனக்கு ஏன் நோவுது? எனக்கு புரியல. எனக்கு பெண்ணை ஏன் திட்டணும்னு நான் சொல்றேன்னா, they are setting a bad example. இவங்களுக்குலாம் வந்து ஃபீட் பண்ற மாதிரி அந்த கண்டென்ட் இருக்கும். ஆனா மெயினா திட்ட வேண்டியது யாருன்னா ஆடியன்ஸ் தான். ஏன்னா ஆடியன்ஸ் மாறிட்டா அந்த thirst trapன்ற விஷயமே இருக்காது. ஆனா இங்க திட்டுறது எல்லாம் அவங்கள மட்டும் தான். அவங்கள வச்சு மத்த பெண்களையும் திட்டுறாங்க. அதுக்காக தான் நான் இவங்களையும் அக்கௌண்டபிளா வச்சுக்கணும், ஆடியன்ஸை மெயினா மாத்தணும். அதான் மெயின் திங்னா அதுதான். ஆனா ஆடியன்ஸை மாத்திரணும். வாழ்த்துக்கள், மாத்திரணும். நான் கடவுள் அரையன் 305 கடவுள்ல ஒரு இது கிடைக்கும்ல, தகடு கிடைக்கும் தெரியுமா? இவர் சொன்ன உடனே மாறிடுவாங்க. ஆடியன்ஸ் மாறு
மாறிடுவாங்க. கொலை பண்றவங்களா மாறிடணும், கொலை பண்றவங்களா மாறிடணும், போர் பண்றவங்களா மாறி எப்படியா மாறுவாங்க? மாற மாட்டாங்க. ரியாலிட்டியே பேச மாட்டாங்க, நடிக்கிறாங்க மக்களே. இப்படி கேமரா வச்சு நடிக்கணுமா? இங்க என்ன கேமரா இருக்குன்னா நடிச்சுட்டா இருக்கேன். எப்படி மாறுவான்? உங்க அப்பனாலே இங்க இந்த வீடியோ பாக்குற பல பேரோட அப்பனாலேயே உங்களை திருத்த முடியல. நீ போய் ஊரை திருத்திடுவியா? பீ மாதிரி பேசக்கூடாது, திருத்தணுமா? ரொம்ப செட்டிங் பேட் எக்ஸாம்பிள். திருத்த போறேன் புளுத்த போறேன்ட்டு போங்கடி. அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய மிசாஜினி எப்படி வந்து மறைமுகமாக காட்டலாம். நான் ஜெண்டர் ஸ்வாப் பண்ண போறேன், பண்ணு ஜெண்டர் ஸ்வாப் பண்ணு, போய் குட்டை வெட்டிட்டு வா, யாரு வேணான்றா, வெட்டிட்டு ஆடு. என்னென்ன ஃபேஸ் பண்ற ஒரு பெண்ணா இந்த சொசைட்டிலன்னு உனக்கு தெரியும். ஆடு என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோம் மக்களே? வெட்டிட்டான்னா ரத்த வரும் மக்களே. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபேஸ் பண்ணணும், வலிய ஃபேஸ் பண்ணோம். வெட்டினதுக்கு அப்புறமேட்டு அது கரெக்டா நரம்பு எந்த தெரியாத தப்பான நரம்பு வெட்டி விட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடும். அதனால வந்து எந்த நரம்ப வந்து பார்த்து வெட்டணும்னு முதல்ல பாக்கணும். அதை பத்தி எதுவும் வீடியோ இருந்ததுன்னா ஒரு டுட்டோரியல் கீழே போட்டு சொல்லுங்க, எப்படி வெட்டுறதுன்னு பார்த்துட்டு வேணா ஒரு நாள் ட்ரை பண்ணி டுட்டோரியல் வீடியோ போடுறேன். மக்களே நான் அறுத்துக்கு போற மக்களே பாருங்க, கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. மக்களுக்கு தெரியுதா எல்லாமே? அது வேற பிளர் வேற பண்ணணும் மக்களே, இல்லைன்னா மானிட்டைஸ் பண்ண முடியாது. அதை அறுத்துக்கிட்டும் வேஸ்ட் ஆகிடும், காசு பறிக்க முடியாது. அதை கரெக்டா பிளர் பண்ணி வேற வெட்டணும். அதெல்லாம் பார்த்து நமக்குள்ள இருந்த மிசாஜினிய வந்து இப்படி நம்ம பூடகமா காட்டுறோமா? இந்த வந்து பொண்ணா மாறிட்டா வந்து நான் இந்த மாதிரி சம்பாரிச்சிருப்பேன், ஏன்னா பெண்ணா மாறினா அது எவ்வளவு கஷ்டன்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மக்களே. நாம இந்த வீடியோல வந்து ஒரு ஸ்லோகம் சொல்ற ஆன்டியை தான் ரோஸ்ட் பண்ணிருக்கோம். ஒரு ரோஸ்ட் அப்படின்னா நார்மலா ஒரு ஃப்ளோல, இப்ப நீ ஸ்டாண்டப் காமெடி எல்லாம் போறேன்னா ஒரு காமெடி இருக்கும், அது ஃபுல்லா த்ரூ அவுட் ஃப்ளோ தான் வரும். நாங்க இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே அந்த தம்ப்நெயிலே அந்த ஆன்டியை தான் வச்சு ரோஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த ஆன்டி சொன்ன ஒரு ரெஃபரன்ஸுகளை வச்சுதான் இந்த வீடியோல அதை நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான் இது ஒரு விஷயமே. ஜெண்டர் சேஞ்சிங்ன்றது, ஜெண்டர் ஜுண்டான்னு வந்ததுக்கு காரணமே அந்த ஆன்டியோட ஒரு மந்திரம். அது ஒரு ஜோக்கு. அது ஜோக்கு எடிட் பண்ணும்போது அது சிரிப்பு வந்துச்சு எனக்கு, அதனால அதை நான் வச்சுட்டேன். சிம்பிள். மேபி அந்த ஜோக் உனக்கு ஜோக்கா இல்லாம இருந்திருக்கலாம், அது ஒரு பி கண்டென்ட்டா இருந்திருக்கலாம். உனக்கு பாக்குறப்ப அது எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு பாக்குறப்ப சிரிப்பு வந்துச்சு வீடியோ எடிட் பண்றப்போ. அது எனக்கு லைனை கிராஸ் பண்ணவே தெரியல எனக்கு, அதனால நான் வச்சுட்டேன். இது வந்து தேவையில்லாம பரவாயில்ல, அவருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சது, நம்மளால நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சதுல அவரால. அவ்வளவு இப்ப வந்து நமக்கு மொத்தமே 20,000 ஆடியன்ஸ் தான் மக்களே. 20K தான் இருக்கு. நாங்க எடுத்து இந்த நாங்களே ஒரு ஏழைங்க, யூடியூப் ஏழைஸ். யூடியூப் ஏழைஸ் நாங்க அதை எடுத்து நாங்க போடுறோம். எங்க ஆடியன்ஸ் கிட்ட நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். ஏதோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, திட்டுறானோ திட்டலையோ, நாங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு இருக்கிறது 944K. நீ ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆளா இருக்கணும். இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு போட்டா அப்ப இதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க எல்லாம் மக்களே. இப்ப இந்த வீடியோ போட்டிருக்கல, இந்த வீடியோ போடுறப்போ நம்ம ஏன் இந்த வீடியோ பண்ண இதை கூட கண்டுக்காம விட்டு இருந்திருக்கலாம். ஒண்ணு வந்து ஜேகே தம்ப்நெயில்ல வச்சா வியூஸ் அதிகமா வரும், அது ஒரு ரீசன். அதான் பிளான். ஜேகே தம்ப்நெயில் வச்சிருவோம், வச்சிட்டா ஒரு 40,000 பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற அதிகமா. அது ஃபர்ஸ்ட் பிளான். இன்னொரு பிளான் என்னன்னா, இன்னொரு மேட்டர் என்னன்னா, இப்போ நாங்கள் என்ன பேசணும், யாரு எங்க ஆடியன்ஸ் யாரு எப்படி பார்க்குறாங்க எதுவுமே உனக்கு தெரியாது. அந்த ஒரு வீடியோ மட்டும்தான். அந்த எங்களை பார்க்குறவங்க 20,000 பேர் தான் பார்த்துருப்பான். அதை பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் நாங்கள் வந்து பொண்ணுங்க பண்ணுறது எல்லாம் தப்பு கேவலம்னு நாங்கள் சொல்லலைன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீ சொன்னது என்ன ஆகும்னா, நாங்கள் பண்ணது எல்லாமே வந்து ஒரு மிசாஜினிஸ்ட். நம்ம வந்து ஒரு கேவலமான ஆட்கள் தான், பட் ஆனால் மிசாஜினிஸ்ட்னு சொல்லிட்டு வந்து அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. அதுக்காக தான் உடனே கூட தோலிச தப்பு சொல்லிட்டேன் நீ சொன்ன ஒரே காரணம் இன்னைக்கே தோலிச தப்பு சொல்றோமாடா மயூர். அது ஒரு ரீசன். அதுக்காக தான் இந்த வீடியோ உடனே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வா இன்னைக்கு சீக்கிரமா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பு, எட்ரா வண்டியா வந்து இன்னைக்கு வந்து ரெக்கார்டிங்கை பண்ணி இதை போட வேண்டியதாக போச்சு. பரவாயில்ல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கூட வந்துச்சு. ஒரு பெண் வந்து லைக் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களால தனியாக வாழ முடியல இந்த சொசைட்டியில், தமிழ்நாட்டில். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆண் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆண் மாதிரி அவங்கள தோற்றத்தை மாற்றிக்கிறாங்க. சீட்டில் பஸ்ஸில் ஏறணும்னா ஆண்கள் கூட தான் உட்காருவேன். பொம்பளை நினைச்சதான் எந்த இதாக லேச கண்ணி கையை இடிப்பாங்க வைப்பாங்க. நான் இதை மாறவனையும் என்னை சந்தைப்படக்கூடிய பீடியும் பிடிக்காங்க மக்களே. ஆனால் இவங்க சரியான மேட்ரு மக்களே. இது நிஜமாவே வந்து எவனும் என் புருஷனுக்கு அப்புறம் வேறு எவனும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு மற்றவங்கெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சீண்டக்கூடாது. அப்போ எத்தனை பேர் நோண்டி இருப்பானுங்க. இதையே நம்மளோட சேர்த்து அதுதான் மக்களே. அதனாலதான் மக்கள் இந்த வீடியோ பண்ற ஒரு ரீசனே. வெளியே போனா மதிக்க மாட்டாங்க, எவனும் பேச மாட்டாங்க, பைத்தியம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள உட்காந்து என்ன தோணுதோ பேசிக்கிட்டு இருக்கோம். இவங்களால வந்து பெண் சமூகத்துக்கே வந்து எங்க ஒரு கேடுது. என்ன அந்த ஸ்விட்ச் வேர்ட் எஸ்பேரியோ
துஸ்கஸ். எஸ்பீரியோ துஸ்கஸ்ல ஆரம்பிச்சு அது ஜெண்டர் ஜுங்காவுக்கு போய் அது வந்து கேவலமா டான்ஸ் கத்துக்கணும், ஜெண்டர் மாறணும், ஜெண்டர் அதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஜெண்டர் ஜுடா, ஜெண்டர் ஜுடா, ஜெண்டர் ஜுடான்னு சாட் பண்ணி அவ்வளவுதான். ஓகே, இது நான் எடிட் பண்றப்ப வைக்கிறப்ப எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அந்த எஸ்பீரியோ துஸ்கஸ்க்கும் ஜெண்டர் ஜுண்டாக்கு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அந்த இளவுனால இதை நான் வச்சு தொலைச்சேன். எனக்கு இது சிரிப்பு வந்துச்சு. இப்போ இது எப்படி லூஸ் கொதி மாதிரி இந்த வீடியோ பார்த்து சிரிச்சு நிற்கிறேன்ல இப்போ உள்ள, அதேமாரி எடிட் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அதனால நான் வச்சேன். அது அவ்வளோதான், சிம்பிள் ரீசன். எல்லாருமே பாப்பேன், எல்லாருமே பண்ணுவாங்க மக்களே, எல்லாம் 4 செவத்துக்குள்ள பண்ணுவாங்க மக்களே, வெளியில தெரியாம என்ன விஷயம் வேணா பண்ணலாம். இப்போ வந்து கேமரா ஆன் பண்ண உடனே இவனுங்க வந்து புத்தரா மாறிடுவானுங்க டபால்னு. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே, இப்போ நம்ம வந்து நம்ம மைண்ட்ல நினைக்கிற எல்லாமே வந்து கரெக்டான விஷயமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம என்ன பியூரஸ்ட் பர்சனான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் வந்து இவனுங்க வந்து யூடியூப்ல வீடியோ போடுறவங்களா இருக்கட்டும், இவங்க வாழ்க்கையில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ எல்லாமே வந்து பியூரஸ்டாக இருக்கணும். இவங்களுக்கு யாரையும் ஜட்ஜும் பண்ணிடக்கூடாது, அட்டென்ஷனும் இருக்கணும் மக்களே. அவங்களோட வரைக்கும் ஐயோ நான் சோசியலுக்கு வந்து சொசைட்டிக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எல்லாரும் பிறக்கும் போதே பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோட பிறக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அப்பெல்லாம் இருக்க முடியாது, அப்படி யாராலும் வாழ முடியாது. நீ வாழ்ற, உன்னால் வாழ முடிஞ்சா வாழ்ந்துக்கோ, நான் பாராட்டுறேன், சந்தோஷம், உன்னை கையெழுத்து கூட கும்பிட்டுக்கிறேன். ஆனால் என்னால் வாழ முடியாது. நான் என்ன பண்ண போறேன், வெறுப்பாய் ஒரு ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிச்சு விட்டுறேன் மக்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேசாம. ஆமா, இவனுக்கு என்ன ஒன்லி ஃபேன்ஸ்னா நான் பொண்ணுங்க மட்டும் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் ஆம்பளையா இருந்து ஆம்பளையா நாங்கள் ஒன்லி ஃபேன்ஸ் ஆரம்பிப்போம். பார்க்க தான் மாட்டாங்க எவனும், பட் ஆனால் ஆரம்பிப்போம். ஆமா, அக்கௌண்ட் ஓபன் பண்றது பெரிய விஷயம் இல்ல மக்கள். இந்த ஃபேஸ் எல்லாம் கேக்குறானுங்க. நான் எனக்கு போய் பார்த்தேன், ஆல்ரெடி நீ முயற்சி பண்ணிருக்க, பார்த்தேன், மூஞ்ச காட்டு அதை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு அது தேவையே இல்லை மக்கள். யாரோ ஆடுறாங்க, நாங்க பார்ப்போம், பார்த்தா எங்களுக்கு என்ன தோணுது சொல்லுவோம். ஆடுறாங்க, ஆடுறதும் தப்பு இல்ல, அது இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல போடுறதும் தப்பு இல்ல, அதை பாக்குறதும் தப்பு இல்ல. அவ அப்படி ஆடக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. ஆடக்கூடாதுன்னு சொல்றதும் தப்பு, பார்க்க கூடாதுன்னு சொல்றதும் தப்பு. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் அவங்க வந்து பிரைவசியா இருக்காங்கன்றப்ப அப்ப நீ போய் தேடி அவங்க அனுமதி இல்லாம பாக்குறது தப்பு. பட் ஆனா வந்து இந்த மாதிரி அவங்களா எடுத்து அட்டென்ஷனுக்காக தான் போடுறாங்க. எஸ், அதுக்காக போடுறப்போ அந்த அட்டென்ஷனை கொடுக்கறது தப்பு கிடையாது. அவ்வளவுதான் மக்களே. இன்ஸ்டாகிராமே அதுக்கு தானே இருக்கு. இல்ல நீங்க லூசா, நீங்க முதல்ல என்ன கான்டெஸ்ட் தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு வீடியோ வச்சு பேசலாம். உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கல, எங்களை வச்சு செய்யக்கூடாது. ரைட்டா கரெக்டா பேசணும். எனக்கு ஜேகே கரெக்டா பேசுவாங்க. சில நேரத்தில் அந்த இதெல்லாம் பிரியாணி மேன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. போட்டு பாயிண்ட் கரெக்டா இருக்கும். இர்ஃபானே அடிச்சா, இர்ஃபானே சொன்னான் என் ஃப்ரெண்டுன்றனால நான் விடலாம், அவனையும் நான் பண்ணது தப்புதான்னு சொன்னான். அந்த அளவுக்கு உனக்கு ஒரு விஷயம் உள்நோக்கம் தெரிஞ்ச ஒரு விஷயம் கரெக்டா பேசுறீங்கன்னா அது கரெக்ட். ஆனா நீ உள்நோக்கமே தெரியாம எங்க சேனல் என்னன்னே தெரியாம நாங்க என்ன பேசுறோன்னே தெரியாது, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம நீ பேசுறது ரொம்ப தப்பான விஷயம். அதெல்லாம் பண்ணாது. எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் மிசாஜினிக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இப்ப எதுவுமே பேசவே கூடாது, அப்படி அந்த நிலைமையில வந்து நிறுத்துற மாதிரி இருக்கு. இல்ல மக்களே, இந்த பிஜிஎம் போட மறந்துட்டீங்க. நீங்க எடிட் சரியா பண்ணுங்க. இரு மக்களே நம்ம நேரா உட்காரணும் மக்களே, நேரா உட்காரணும். மிசாஜினின்னா என்ன? மிசாஜினின்றது வந்து ஒரு கொடூரமான விஷயம், ஒரு பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிற விஷயம். அவங்கள வந்து செக்ஸிசம்னா வந்து அவங்கள ஒரு ஆப்ஜெக்டாக மட்டுமே நினைக்கிறது. பெண்கள்லாம் வெறும் செக்ஷுவல் ஆப்ஜெக்ட்ஸ், அவங்கள வந்து வெறும் புணர்றதுக்காக மட்டுமே சிந்திக்கிற ஒரு தன்மை தான் வந்து மிசாஜினின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அது பண்ணுமா? இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போட்டு விட்டுருங்க. போய் ஓடிட்டு இருக்கு. உனக்கு கேக்குதா? கேட்கலையா? ஓடிட்டு இருக்கு. சூப்பர் மக்களே, பேசுங்க. அது பேரு தான் மிசாஜினி. நாங்கள் பண்ணது ஆட்டுறது டேலண்ட் இல்லைன்னு சொன்னோம். அது இப்பயே நான் பேச சொல்கிறேன். ஆட்டுறது டேலண்ட் இல்லை, இதை மிசாஜினின்னு சொன்னா நீ சொல்லிக்கோ. உனக்கு அது மிசாஜினின்னு தோணலாம், ஆனால் மிசாஜினி அது கிடையாது. நான் மக்களே, ஆட்டவே கூடாதுன்னு சொல்றதா மிசாஜினி. ஆட்டுறது டேலண்ட் கிடையாது, ஆட்டவே கூடாதுன்னு சொல்றதுதான் மிசாஜினி. நாங்கள் ஆட்டவே கூடாதுன்னு சொல்லலை, அவ்வளவுதான். நமக்கு இல்லையா தான் வருத்தப்படுறோம். அது வந்துட்டா ஒருவேளை எங்களுக்கு அது இருந்துச்சுன்னா எங்க வாழ்க்கை அப்படியே ரொம்ப ஈஸியாயிரும். நாங்க பல கோடி சம்பாரிச்சு நாங்க சந்தோஷமா வந்துடும் நினைக்கிறீங்களா? காசு சம்பாரிச்சா சந்தோஷம் வந்துடும் நாங்க சொன்னோமா? கிடையாது. இப்போ இப்போ அரோரா சின்க்ளராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறார்கள், இல்லை ஒன்லி ஃபேன்ஸாக இருக்கட்டும், அது நடத்துகிற எல்லா பெண்களும் வந்து ரொம்ப ஈஸியான வாழ்க்கை வாழ்கிறாங்களா? காசு வந்துருச்சுன்றலாம் அவங்க ரொம்ப ஈஸியாக வாழ்கிறாங்களா? அவங்களுக்கான மன டிப்ரெஷன் எவ்வளோ இருக்குது? டெய்லி வாழ்க்கையில் எத்தனை பேரை சந்திக்கிறாங்க? பார்க்குறவங்களாம் அசிங்கமாக தான் பார்ப்பான். அவங்களுக்கு உண்மையான லவ்ன்ற ஒரு விஷயமே கிடைக்காது.
எவ்வளோ லஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். எவ்வளோ அவங்களும் ஒரு மன உளைச்சலுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஒன்றும் ஈஸியா இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். முந்தானத்தை வந்து இந்த பூமியில இருந்து முளைச்சு எல்லாம் வரல. நாங்க இவ்வளவு வருஷமா மனிதர்கள் கூட பழகி இருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு தெரியும். நமக்கு தோலிஸ் தெரியும், தோலஸ் தெரியும். எல்லாரும் இவனோட இன்டென்ஷன் தப்பு கிடையாது. இப்ப ஜேகே வந்து இந்த மாதிரி பேசுற ஆட்களை வந்து அடிக்கிறது தப்பு கிடையாது. கண்டிப்பா அடிக்கணும், நானும் அடிப்பேன் அந்த மாதிரி பேசணும். பட் என்ன இப்ப நம்ம இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது தப்பா ப்ரொஜெக்ட் ஆகிறப்போ நாம பேச வேண்டியதா இருக்கு. அவ்வளவு. கண்டிப்பா அதனால தான் இந்த வீடியோ பண்ணதுக்கு முதல் காரணமே தான். நீ வந்து சொல்ற விஷயம் கரெக்ட், ஆனா எங்களை வச்சு சொல்றது தப்பு. எங்க வீடியோ வச்சு சொல்லக்கூடாது. அது நாங்க அதுக்கான ஆள் கிடையாது. அதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. நீங்க சொல்ற கருத்து என்னன்றதை ஒரு வாட்டி யோசிச்சுட்டு பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாருமே கன்சியூம் பண்றாங்க, எல்லாருமே உண்மை நம்பிட்டு இருக்காங்க. பெண் ஆண்னு பிரிக்காம ஒருத்தர் பண்றது தப்பா இருக்குன்னா அவங்கள மட்டும் தப்புன்னு சொல்லுங்க. பெண் ஆண்னு பிரிக்கிறீங்க மகளே, ஏன் பிரிக்கிறீங்க? பெண் ஆண்லாம் பிரிக்காத, தயவு செஞ்சு எல்லாமே சமம். என்ன மகளே கூத்தா இருப்பாரு, கருப்பாவதே இல்லையா? பெண் ஆண் சமம் இல்லைன்னா என்ன? மக்களே பெண்ணானு சமம் எல்லாம் கிடையாது. எந்த காலத்துல வந்துட்டு இருக்கீங்க? பெண்ணானு சமம் கிடையாது. பெண்கள் தான் வசதி, ஆம்பளைங்க எல்லாம் கீழே. அது இன்னும் புரியல அவனுங்களுக்கு. ஒரு வருத்தம் கல்யாணம் பண்ணவனெல்லாம் கதறதெல்லாம் போய் கேட்டு பாருங்க, கொலை பண்றவங்கள. பெண்கள் தான் உயர, ஆண்கள் வந்து தாழ்த்தப்படுபவர்கள். அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இல்ல கல்யாணம் பண்ணுவாள்ற ஆளு, அப்ப வரட்டும் வா. நீ அங்கதான் வருவ, நீ அங்கதான் வருவ. ஒண்ணும் தெரியாம மண்ணு மாதிரி பேசிட்டு தோழரே, ஏன் தோழரே இப்படி சொல்றேன்னா என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, திருப்பி பெண்கள் நடக்கிற அநீதியெல்லாம் வந்து நம்ம குறைச்சி பேசுற மாதிரி ஆயிரும். அப்படி கிடையாது. இது இந்த மாதிரியும் இருக்கு. பெண்கள் மேல ஒரு கேவலமான ஒரு வன்கொடுமை பண்ற வந்து ஒரு உலகமும் அந்த சைடு இருக்கிற மாதிரி, ஆண்கள் இங்கே அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு உலகமும் இந்த சைடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே தான் இருக்குது, பேரலாக கோ எக்ஸிஸ்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதனால தான் சில கருத்துக்கள் வந்து ரெண்டு சைடும், இந்த சைடு ஏற்றுப்பா, இந்த சைடு ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் ஒரே வீடியோவில் திருத்த முடியாது மிஸ்டர் ஜேகே. அவ்வளோதான், யாரையும் திருத்த முடியாது. நீங்கள் வந்து ஃபாலோவர் இருக்காங்கிற ஒரே கான்டாக்ட் நடுநிலைத்தன்மையாக இருக்குன்னு சொல்லி எங்களை அடிச்சது ரொம்ப மகா தப்பான விஷயம். நாங்கள் அந்த கான்டாக்டுக்கான ஆள் நாங்கள் கிடையாது. நீ வேற எவனாவது வச்சு அதை பேசிட்டீங்கன்னா நானே வந்து லைக் போட்டு கமெண்ட் போட்டு வந்திருப்பேன். நீ வந்து தேவையில்லாம எங்க மூஞ்சிய வச்சுட்டு அவங்க வந்து மிசாஜனிஸ்ட், பெண்களே ஒடுக்குறோம் அப்படின்னு பேசணும். நான் ஆம்பளையும் திட்டுவோம், பொம்பளையும் திட்டுவோம். அவ்வளவுதான். எனக்கு என்ன தோணுதோ அதை அப்போ பண்ணுவோம். அவ்வளவுதான். எங்களை நாங்களே திட்டுப்போம். மூணாவது விஷயம், முக்கியமான எங்களை நாங்களே அதான் இருக்குது. அதான் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அவனுக்கு டைம் இருந்தது அப்படின்னா எங்க வீடியோஸ் எல்லாம் போய் பாரு. நம்ம இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவான ஒரு ஆளு. அதனால இன்ஸ்டாகிராம்ல வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடு. அதுல ஒரு 2-3 மிசாஜினிஸ்டான கருத்துக்கள் இருக்கலாம், உனக்கு அது தெரியலாம். அந்த மாதிரி உன் கண்ணுக்கு அதையும் பார்த்து ஏதாவது இன்னொரு வீடியோல போட்டு விட்டு எங்களை அடி, நாங்க திருப்பி அடிக்கணும். திருப்பி அப்படியே இதுலயாவது ஒரு இளவு எடுத்து ரீச் கிடைக்குதான்னு பார்ப்போம் மக்களே. டீசர் எப்படி இருக்கு? டீசரை பத்தி ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். அதான் என்னோட ஒப்பீனியன் என்ன, சொல்ல முடியும். ஏன் ஒப்பீனியன் சொல்றாங்க? ஒருத்தன் காசு ஏதோ பண்ணி படம் எடுக்கிறான், அவன் ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போறான், அதுக்கு ஒப்பீனியன் சொல்லி அதே ஜட்ஜ் பண்றீங்க. ஒரு படத்துல எதுக்கு நீங்க ஜட்ஜ் பண்றீங்க? ஒரு படம்ன்றத அவன் எடுக்கிறான், ரிலீஸ் பண்றான், பிடிச்சிருந்தா போய் பாரு, இல்லைன்னா பார்க்காத. என்ன கதை வடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையான ஒப்பீனியன் நல்லா இருந்துச்சு. ஏன் கூஃபின்றனா, நான் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தேன். அதே டைரக்டர் சொல்றேன். கூஃபி யாரு? நீ ஏன் ஜட்ஜ் பண்ற ஒரு படத்தை? அது அந்த ஸ்டைலா இருக்கலாம். ஒரு படம் கூஃபினா ஆமா, அது ஒரு ஸ்டைலா இருக்கலாம். ஏன் அந்த மாதிரி படங்கள்லாம் நீ பார்த்ததே இல்லையா? இதே வந்து மார்டின் ஸ்கார்சேசி இதே மாதிரி படம் ஒன்று எடுத்தானே, வந்து அது ஸ்டைல்ப்பா. அது வந்து ஸ்கார்சேசி எடுத்தா உடனே ஸ்டைல், நம்ம ஊருக்காரன் எடுத்தானே உடனே கூஃபி. அவங்களோட டேலண்ட் இருக்குல்ல மக்களே. ஒரு படம் எடுத்து அஜித் கூப்பிட்டு அஜித் கிட்ட கதை சொல்லி அஜித்தை கன்ஃபார்ம் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரை உட்கார வச்சு பேசி, கேமராமேன்ட்ட பேசி, ஃபைட் மாஸ்டர்கிட்ட பேசி, ஒரு எடிட்டர்கிட்ட பேசி ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குல்ல. இன்னொன்று இல்ல மக்களே, அந்த படம் எடுக்கிறவன் என்ன இன்டென்ஷன் எடுப்பான்? படம் பார்க்குற மக்கள் எல்லாரும் அசிங்கமா திட்டணும், அதை வந்து பழிக்கணும் அப்படின்னு எடுப்பானா? எல்லாரும் ஜாலியா பார்க்கணும், எல்லாரும் கைத்தட்டி என்ஜாய் பண்ணி பார்க்கணும். எல்லா டேரக்டரோட இன்டென்ஷன் அதானே. படத்தை பார்த்தோமா, படத்தை பார்த்துட்டு இப்படியே சந்தோஷமா இருக்கணும், அப்படி கை தட்டணுமா, அப்படியே வீட்டுக்கு வந்துடணும். அவ்வளவுதான். யார்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. படம் நல்லா எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படி இருக்க சொல்றாங்க மக்கள். இப்படி இருக்க முடியுமா யாராலையாவது? படம் நல்லா இல்ல, நல்லா இருந்தா சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் போடுறேன் உட்காந்து உழைச்சி உட்காந்து நான் போடுறேன்டா டேட்டா காசு, ஏன்டா வயிற்றுச்சல் வாங்கி கொடுத்தீங்க. அவன் என்ன தோணுதோ அது பேசுவானுங்க. அது டூ மச்சா இருக்கக்கூடாது. எஸ், ஆப்வியஸா வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நாங்கள் பேசுகிறப்போ அது வந்து ஒரு எல்லையை தாண்டக்கூடாது. கரெக்ட். நாங்கள் தாண்டலப்பா, நாங்கள் தாண்டலை. மகளே இங்கே பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 50 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தன் கமெண்ட் அடிச்சிருக்கான் பேர்.
ஜேகே சொன்னதுக்கு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. உங்களோட ஃபுல் வீடியோ பார்த்து இருந்தா உங்க கண்டென்ட் தெரிஞ்சிருந்தா ஜேகே அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. கைண்ட்லி நெக்ஸ்ட் வீடியோல பேசிடுங்க. அப்புறம் உங்க எல்லாரையும் நெகட்டிவா பேசுவாங்க. எங்க ஆடியன்ஸுக்கே எங்களை தெரியும், நாங்க தப்பா பேசல, நாங்க எங்கேயும் யாரையும் ஜட்ஜ் பண்ணலன்றது எங்க ஆடியன்ஸ்க்கு தெரியும். அப்புறம் நம்ம ரோலெக்ஸ் 94 எங்களை நெகட்டிவா பேசுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க. பேசினா பேசிட்டு அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. அதனால நாங்கள் வந்து அதுக்கு வருத்தம்லாம் படலை. பட் ஆனால் வந்து இதான் எங்கள் ஆடியன்ஸ், பார்க்குறவங்களுக்கு தெரியும், எங்கள் ஆட்களுக்கு தெரியும்ப்பா. ஆமாம், தேவையில்லாமல் எங்களை வளர்த்து விடாதீங்க. நாங்களே 20,000 ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு ஓரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலைகளை முடிச்சுட்டு வந்து அப்பப்போ தோன்றப்போ வீடியோ போட்டுக்கிட்டு லீப் ஸ்டோரின்னு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை நோண்டி எங்களை ஃபேமஸ் ஆகி விட்டு அழிஞ்சு போயிடாதீங்க. நீ உத்தமனா இரு, உத்தம புண்ட மாதிரி இரு, ஆனால் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. நடிக்க கூடாது, கேமரா காட்டி நடிக்க கூடாது. அங்கிட்டு போயிட்டு நீ வந்து தேமோனே அந்த மாதிரி போன் பண்ணி பேசிட்டு தான் இருப்ப. அவன் கிடக்காண்டா ஒரு அப்படின்னு சொல்லி நீ பேசுவ. அப்ப அது வந்து என்ன தப்பு இல்லையா? பெண்கள் சொல்ற வார்த்தை நீ எவ்வளவோ பூ வார்த்தை யூஸ் பண்ற உன்னோட இதுல ஆள் ஒரு பூன்னு சொல்லி நீ எவ்வளவோ பேசுற. அது ஒரு பொண்ணை பத்தின தானே, பெண் உறுப்பு தானே. பேசுற பெண் உறுப்பு வந்து ஒரு அது வந்து இவங்க அப்ப மட்டும் இவங்களோட வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி இது ஜஸ்ட் ஒரு கெட்ட வார்த்தை தானே. தெரியல, ஒரு நாய் இருக்கும்ல, கோடை அழைச்சிட்டு முன்னாடி போட்டுக்கும் அந்த பூனையை பிடிக்கிறதுக்காண்டி. அந்த மாதிரி இப்ப நம்மள பிடிக்கிறதுக்காண்டி இந்த கோடை அழைச்சிட்டு முன்னாடி போட்டுக்கிறாங்க. இவங்க பேசும்போது மட்டும் இவனுங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க மாரல் கோடு வச்சு இதுக்கெல்லாம் வந்து இருங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நாங்க கூறுற ஒரே ஒரு பதில் చూపిస్తా. చూపిస్తా தெலுங்கு ட்ரெய்லர்